ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பைசியான ரெசிபி தான். இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, நல்ல பழுத்து தக்காளியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகளவு பூண்டு, ஒரு சிட்டிகளவு புளி, ஒரு 5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாரி, உப்பு சேர்க்காமல் அரைக்காதீங்க. உப்பு சேர்த்து நல்லா நைஸாக திப்பிலாம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய், தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, வேர்க்கடலை எண்ணெயாக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கும் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நான் சின்ன பவுலில் வச்சுக்கிறதுனால மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நான் கூட இது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் வேறு லெவலில் காம்பினேஷனுங்க. இது கொதிக்கலாம் தேவையே இல்லை, தாளித்து விட்டாலே போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சரி, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஹாப்பி குக்கிங். பாய்.